தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/3/2024 செவ்வாய்க்கிழமை, மூலம் நட்சத்திரம், காலை 11:08 வரை, பிறகு பூராடம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து கிரகங்களும் நோய்களும். பழைய காலத்தில் புலிப்பாணி ஜோதிடம்னு இருக்குது, ஜோதிட சிந்தாமணின்னு இருக்குது, ஜோதிட சிகாமணின்னு இருக்குது, சுகர்நாடின்னு இருக்குது. எத்தனையோ பழைய கிரந்தங்கள் நிறைய இருக்குது. அவைகளில் எல்லாம் கொஞ்சம் நெருடான பாடல்களாக இருக்கும். ஆனால் அந்த கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமான கருத்துக்கள். சில கிரந்தங்களிலே, சில ஜோதிட சாஸ்திர நூல்களிலே கருத்துகளாகவே இருக்கும். இன்ன கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இன்ன மாதிரியான பலன், இன்ன கிரகம் இந்த வீட்டில் இருந்தால் இன்ன மாதிரி நோய் வருமானலாம் இருக்கும். இந்த கருத்துக்களை எல்லாம் கிரகித்து ஒரு கவிதை வடிவில் உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சில இது உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வந்தேன். பொதுவாக ஜோதிட அந்த பழைய நூல்களில் உள்ள அந்த ஜோதிட கருத்துக்களை கவிதை வடிவில் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கவிதை மனதில் நிற்கும். பாடல்கள் என்பது மனதிலே பதிகிறதுனால தான் அந்த காலத்தில் வைத்தியம் கூட பாடல்லையே வச்சுருந்தாங்க. பதார்த்த குண சிந்தாமணின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம எப்படி வாழ்க்கையில் உணவுகளை சேர்த்துக்கணுங்கிறதுக்கு நீர் கருக்கி நெய்யுருக்கி மோர்பிரிக்கி உண்பவர்தான் பேருரைக்கில் போமே பிணி அப்படின்லாம் இருக்கும். அந்த மாதிரி அடிப்படையில் கிரகங்களும் நோய்களும்ங்கிற பற்றி சொல்ல போகிறேன். புதன் கிரக ஆதிக்கம் ஒருத்தருக்கு ரோகஸ்தானத்தில் இருக்குன்னு வச்சுங்க. ஜாதகத்தில் 6ஆம் இடம் என்பது தான் ரோகஸ்தானம். எதிர்ப்பு, வியாதி, கடன், இது மூன்றையும் குறிக்கிற இடம் 6ஆம் இடம். பொதுவாக 6ஆம் இடத்தை மறைவிடம்னு சொல்லுவோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது 3 மறைத்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு பொருளாம். ஒருத்தர் வாங்கின கடனை பற்றி சொல்கிறான்னு வச்சுங்க. இத்தனை லட்சம் கடன் இருக்குன்னா புதுசாக ஒருத்தர் கடன் கேட்டால் கொடுக்க மாட்டார். அதே நேரம் எனக்கு அங்கே இங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்குது, அவரெல்லாம் நமக்கு எதிரின்னு சொல்லிவிட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த எதிரிகிட்ட போய் இவர் சம்மந்தப்பட்டதை போய் சொல்லிட்டாங்கன்னா மேலும் பிரச்சனைகள் வளர்ந்துடும். அதே நேரம் எதிர்ப்பு, வியாதி, கடன். வியாதி, ஒரு கடுமையான வியாதி இருக்குன்னு வச்சுங்க. அந்த வியாதி இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அவரோட பழகுறதுக்கே சில பேர் பயப்படுவாங்க. அவர் சாப்பிட்ற போது அவரோட உட்கார்ந்து சாப்பிடக்கூட பயப்படுவாங்க. ஆகையினாலே எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கின்ற அந்த 6ஆம் இடத்துக்கு மறைவிடம் அப்படின்னு சொன்னாங்க. அது மறைவிடமா, அப்போ மறைச்சி வச்சுக்கணும், ஓரளவு எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கணும்பாங்க. அந்த 6ஆம் இடத்திற்கு அதிபதி புதனாக இருந்து அது இருக்க பாதசாரம் இருக்கு இல்லையா, அந்த புதன் கிரக ஆதிக்கம் 6க்கு அதிபதியினுடைய அந்த பாதசாரம் பார்த்து நம்ம பலன் சொல்லணும். அந்த அடிப்படையில் புதனை பற்றி ஒரு கவிதை உண்டு. புதன் கிரக ஆதிக்கம் ரோகஸ்தானம் புகுந்தவர்க்கு பக்கவாதம் நரம்பில் குற்றம். புதன் ஒருத்தருக்கு சரியில்லாமல் இருந்து ரோகாதிபதியினுடைய ஆதிக்கமாக இருந்துச்சுன்னா 6க்கு அதிபதியினுடைய இடத்துல இருந்து அந்த பாதசாரத்துலையும் இருக்குமேயானால் பக்கவாதம் வருமா. நரம்பியல் நோய் நரம்பு தளர்ச்சி இருக்குல்ல, அது வருமா. நரம்பில் குற்றம், மதமதப்பு, வாயு மார்பில் நிற்றல். இந்த நெஞ்சில் வலி வரும், நெஞ்சில் வாயு தங்கிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி நிற்றல். மாபெரிய ரோகங்கள், நடை தளர்தல், நடையெல்லாம் கொஞ்சம் தளர்ந்துருமா. இதமாக பேசிய வாய் கோணலாதல். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாய் கொஞ்சம் கோணலாக வரும். அப்படிலாம் அதுக்கு காரணம் இந்த புதன் ரோகஸ்தானத்தில் ஆதிக்கம் பெற்றிருந்தால் வருமா. இணைந்திருக்கும் கை நடுக்கம் சேரும், கையெல்லாம் கொஞ்சம் நடுங்கும். விதியமைப்பால் வந்தது என்று கருத வேண்டாம். இப்படி இருந்துச்சுன்னா ஏதோ நமக்கு விதி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கருத வேண்டாமா. வேகமுடன் பரவு முன்னால் கவனிப்பீரேன்னு அது ஒரு பாடல். அதாவது நம்ம அது பரவுறதுக்கு முன்னாலே கவனிச்சிடணும். புதன் மட்டும் ஒருத்தருக்கு ரோகஸ்தானத்தில் வலுவாக இருக்குமேயானால் இது மாதிரியான நரம்பு தளர்ச்சி நோய் வரும். பொதுவாகவே எலும்பு நரம்புகளால் பின்னப்பட்டது இந்த உடல். அதனால் நரம்பு தளர்ச்சி வந்துச்சு அப்படின்னா எந்த காரியங்களும் ஒரு கடினமான பொருளையெல்லாம் தூக்க முடியாது. ஆகையினாலே இந்த கிரகங்களும் நோய்களும் பற்றி இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி, உங்களுடைய ஜாதகத்திலே ரோகஸ்தானம் எப்படி இருக்கிறது, எந்த கிரகம் இருக்கிறது, அதற்கு நோய் வந்தால் வருமுன் காப்போம் என்பதற்கு ஏற்ப நீங்கள் நல்ல மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. அப்பொழுதுதான் ஆரோக்கியம் சீராகும் என்ற கருத்தையும் தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சம். தொழில் ஸ்தானத்திலே உச்சம் பெற்றிருந்தால் தொழில் வளம் மிகச்சிறப்பாக இருக்கும். எதை இலக்கை நோக்கி நீங்கள் இருந்தாலும் அந்த இலக்கிலே வெற்றி அடைவீர்கள். உறவினர்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இந்த பொருளாதார நிலை உச்சம் பெற்று வாங்கல் கொடுக்கல்கள் சீராகும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே நீங்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம்.
உள்ளத்திலும் அமைதி குறையும், இல்லத்திலும் அமைதி குறையும். எனவே நீங்கள் எது செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் திருப்பங்களும் விரயங்களும் உண்டு. எனவே மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சொந்த பந்தங்களால் வந்த துயர் விலகும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். இருந்தாலும் கூட அஷ்டமத்திலே செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். 12க்கு அதிபதி சுக்கிரனும் 6க்கு அதிபதி செவ்வாயும் இணைந்திருப்பதனாலே திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். உடன்பிறப்புகள் வெளியில் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரலாம். வாங்கிய கடனை கொடுப்பதற்கு திடீர் தனவரவு உங்களுக்கு இருக்கலாம். அயல் நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் நல்ல பதிலை சொல்வார்கள். இன்று நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உத்தியோகத்திலே அனுகூலம் ஏற்படுகின்ற நாள். உத்தியோக மாற்றம் செய்யலாமா அல்லது இந்த இடத்தில் நீடிக்கலாமா, அயல்நாட்டிற்கு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபடலாமா என்றெல்லாம் நீங்கள் மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீர்கள். அந்த குழப்பத்திற்கு இன்று விடை கிடைக்கப் போகின்றது. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கூட கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் நாளாகவே இந்த நாள் இருக்கின்றது. பொதுவாக இன்று உங்களுக்கு யோகமான நாள். கிழமை செவ்வாய் என்பதாலே முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், 6லே செவ்வாய். யோகம் செய்யும் கிரகம் 6லே இருந்தால் புதிய உத்தியோக வாய்ப்புகளை நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, சம்பளம் கூடுதலாக தருகிறார்களே, அயல்நாடு செல்லலாமா என்று சிந்தித்தால் அதுவும் உங்களுக்கு கைகூடலாம். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். வரன்கள் வாயில் தேடி வரப்போகின்றது. விலகிச் சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து சேரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே கேது. எனவே யோகங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. தொண்டை வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி போன்றவைகள் வரலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவீர்கள். என்ன இருந்தாலும் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் இன்று வெற்றி கிடைக்க குரு பகவானுடைய பார்வை 2லே பதிவதனாலே கவலைப்பட வேண்டாம். தனவரவு உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆலய வழிபாட்டில் ஆனந்தம் காண வேண்டிய நாள். அமைதி கிடைக்க அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். அருகில் இருப்பவர்களை பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூட சொல்லலாம். ஏனென்று சொன்னால் உங்கள் ராசிக்கு 12லே கேது. கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வருமானம் 1 மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்கு ஆகலாம். எனவே கவனம் தேவை. எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வழிபாட்டால் வளர்ச்சி கூடுகின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். வசதிகள் உங்களுக்கு பெருகும். அதே நேரத்தில் சுக்கிரன் 3ல் இருக்கின்றார். எனவே பெண்களால் உங்களுக்கு பெருமை சேரும். பெண் குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். அதற்குரிய சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதிலும் அக்கறை செலுத்துவீர்கள். இந்த நாள் மேலும் இனிய நாளாக உங்களுக்கு அமைய முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன், அஷ்டமாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கின்ற பொழுது மனக்கவலைகள் அதிகரிக்கும். அதிகாலையிலேயே நீங்கள் எதை திட்டம் தீட்டியிருந்தாலும் அது நடைபெறாமல் போகலாம். நீங்கள் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக கூட இருக்கலாம். யாரிடமேனும் நீங்கள் உதவி கேட்டால் செய்வதாக சொல்லி கடைசி நேரத்தில் அவர்கள் கையை விரிப்பர். எனவே இன்றைக்கு நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் திருப்பங்கள் பலவும் ஏற்படும். இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் உங்களுக்கு அலைச்சலை தருமே தவிர ஆதாயம் தராது. கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, செவ்வாய் சுக்கிர சேர்க்கை இருக்கும். இன்றைக்கு செல்வநிலை உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. துணையாக இருப்பவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். தொகை உங்களுக்கு வந்த மறுநிமிடமே செலவானாலும் கூட மீண்டும் உங்களுக்கு தொகை கரங்களிலே புரளும். எனவே பணப்பிரச்சனை உங்களுக்கு அகலும். கூடுதல் பொறுப்புகள் உத்தியோகத்தில் உங்களுக்கு வரலாம். மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் எப்பொழுது வரும் என்று நினைத்திருந்த உங்களுக்கு இன்று நல்ல நேரமாகவே இருக்கிறது. புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வரப்போகின்றது. உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் புது முயற்சி செய்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆழ் மனதில் உதித்த எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறப் போகின்றது. உடல் ஆரோக்கியமும் சீராகும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் உண்டு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிகாலையிலேயே வருகின்ற அலைபேசி வலை தகவல் மகிழ்ச்சியாக இருக்கும். தொழில் தொடர்பாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொள்ளலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். ஜென்மத்தில் ராகு இருக்கின்றார். ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். எனவே இன்று பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு.
மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.